உதாரண ஜாதகம் 5. இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆண் ஜாதகருக்கு உடல் ஆரோக்கியம் மற்றும் ஆயுள் எப்படி இருக்கும்? அதாவது இந்த ஜாதகருக்கு என்ன ப்ராப்ளம் ஹெல்த் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கேன்சர் பேஷண்ட்டோட ஹாரோஸ்கோப். இவங்களுக்கு ரத்த சம்மந்தப்பட்ட பிளட் கேன்சர். பார்த்தீங்கன்னா, இது அவிட்ட நட்சத்திரம். ஆரம்ப தசாவே பார்த்தீங்கன்னா, செவ்வாய் மகாதசா தான். ஸோ இந்த துலா லக்ன ஜாதகத்தில் ஆயுள் காரகன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா சந்திரன் வீட்டில், அண்டு சுக்கிரன் செவ்வாயோட சேர்ந்துருக்கு. அண்ட் லக்னக்காரகன் சுக்கிரனும் செவ்வாயோட சேர்ந்துருக்கிறாரு. லக்னத்திலேயே சனியும் கேத்துவும். அண்டு ரோககாரகன் நம்ம குருவை எடுத்துட்டிங்கன்னா நீச்சமாக இருக்கார். சனி வீட்டில் அவர் இருக்கார். ஸோ ஆரோக்கியம் பிறக்கும் பொழுதே, அப்போ இந்த ஜாதகம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கிற சேவை உருவாகும் பொழுதே ஒரு குறைபாடோடு தான் உருவாகணும் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தினுடைய விதி. இது செவ்வாதசை முடிஞ்ச உடனே ராகுதசா முடிஞ்ச உடனே குருதசா, அதுக்கப்புறம் சனி தசா. ஸோ த சீரீஸ் ஆஃப் தசாஸ் பார்த்திங்கன்னா, இதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல ஆரோக்கியம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அண்ட் ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் ஆயுளும் பெருசாக இந்த ஜாதகத்துக்கு இல்லை. ஸோ இவங்களுக்கு ஒரு ரத்தம் சம்மந்தப்பட்டதில் கேன்சர் போன்ற ஒரு நோயில் பிறந்ததுலேருந்தே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம். அண்ட் ரோகம் தீருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் தீராது. இதில் வரக்கூடிய தசாக்களில் இந்த ஜாதகர் ராகு தசையிலையும் சரி, குரு தசையிலையும் சரி, குரு தசையில் பிழைக்கிறதே ரொம்ப கடினமான ஒன்று தான். ஸோ அப்படிப்பட்ட ஆயுளும் சரி, ஆரோக்கியமும் சரி, பெருசாக சொல்கிற அளவுக்கு சரி. அடுத்தது நம்ம கேட்கலாம், ஐயோ இதுக்கு பரிகாரம்லாம் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பரிகாரம் பண்ணாலுமே இதுக்கு பலிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக இதுக்கு பலன்கிறது குறைவு தான். நம்ம இவங்க ஆயுளை கொஞ்சம் காலம் நீடிக்கலாமே தவிர பூரண ஆயுள் இந்த ஜாதகத்துக்கு கிடையாது. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.